தமிழ்நாட்டில் செப்டம்பர் 8ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாட்டில் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், செப்டம்பர் 9ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது. அதே நேரத்தில் இன்று தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. டெட் கட்டாய தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் பணியில் தொடர்வதற்கும் பதவி உயர்வு பெறுவதற்கும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பல்வேறு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளுடன் கருத்து கேட்கும் கூட்டம் நடைபெற்றது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் சிறப்பு டெட் தேர்வை ஆசிரியர்களுக்கு வைக்கலாமா என ஆலோசித்ததாக கூறினார். ஒரு ஃபவுண்டேஷன் அடித்தளமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் காணுகின்ற அளவிற்கான ஒரு தீர்ப்பு அவங்க வழங்கியிருக்கிறார்கள். அதை டெட்டு நடத்தலாமா, டெட்டு இல்லாமலே நாங்கள் இது சார்ந்த ஒரு தீர்ப்பு நாங்கள் வாங்க முடியுமா அப்படிங்கிற விதத்தில் தான் நாங்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மட்டும் 1,76,000 ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுத வேண்டிய நிலை இருப்பதாக கூறி அமைச்சர் அன்பில் மகேஷ் முதல்வரிடம் தொடர்ந்து கலந்தாலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார். சுதந்திர இந்தியாவின் பெரிய பொருளாதார சீர்திருத்தங்களில் ஒன்று ஜிஎஸ்டி என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தேசிய விருதுகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர் மோடி, ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாட்டு மக்களின் பணத்தை சேமிப்பது மட்டுமின்றி நாட்டின் வளர்ச்சியை வலுவாக்கும் வகையில் இரட்டிப்பு ஆதரவு மற்றும் வளர்ச்சியாக அமைந்துள்ளதாக கூறினார். नए जीएसटी रिफॉर्म से देश के हर परिवार को बहुत बड़ा फायदा होगा. गरीब, न्यू मिडिल क्लास, किसान, महिलाएं, स्टूडेंट्स, नौजवान सभी को நாட்டின் நீண்டகால கனவான ஜிஎஸ்டி வரி 8 ஆண்டுகளுக்கு முன் நனவாக்கப்பட்டதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி, தான் பிரதமராக பொறுப்பேற்பதற்கு முன்னரே அதற்குரிய பேச்சுவார்த்தை நடந்தபோதும் தனது தலைமையிலான அரசை வெற்றிகரமாக செயல்படுத்தியதாக குறிப்பிட்டார். अब जीएसटी और भी ज्यादा सिंपल हो गया है, सरल हो गया है. தற்போது ஜிஎஸ்டி எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி கூறினார். வரலாற்று சிறப்புமிக்க ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை மனதார வரவேற்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ள நிலையில் இபிஎஸ் பாஜகவின் குரலாகவே மாறிவிட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை வரவேற்று எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மருத்துவம், விவசாயம், காப்பீடு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைய வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் பொதுமக்களின் நம்பிக்கை அதிகமாகி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வலுவடையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனை தனது தொலைநோக்கு பார்வை மூலம் செயல்படுத்திய பிரதமர் மோடிக்கும் இடையேறாது உழைத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் வாழ்த்துக்கள் என்று இபிஎஸ் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் குரலாகவே மாறிவிட்டதாக தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநில வருவாய், மாநில நிதி சுயாட்சியை பாதுகாப்பது குறித்து தனது பதிவில் இபிஎஸ் ஒரு வரி கூட கூறாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் நெருங்கும் சூழலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தமிழக மக்களின் நிதி நலனையும் உரிமைகளையும் எடப்பாடி பழனிசாமி புறக்கணிப்பதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சித்துள்ளார். வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி அமல்படுத்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006, 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் துரைமுருகன் வருமானத்திற்கு அதிகமாக 1,40,00,000 ரூபாய் சொத்துக்கள் சேர்த்ததாக 2011ஆம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இவ்வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி இருவரையும் விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் 2017ஆம் ஆண்டு ஜனவரியில் உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்த வேலூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தது. பின்னர் இந்த வழக்கை விசாரித்த சென்னை சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் துரைமுருகன் அவரின் மனைவியை ஆஜர்படுத்த பிடிவாரண்ட் பிறப்பித்தது.
இந்நிலையில் இந்த வழக்கு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பக்தவச்சலு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமைச்சர் துரைமுருகன் ஆஜராகவில்லை. மனைவி சாந்தகுமாரி ஆஜராகி தனக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை திரும்பப் பெற கோரி மனு தாக்கல் செய்தார். அதை ஏற்று பிடிவாரண்டை திரும்பப் பெற்று நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்டை அமல்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டார். தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பாமக தலைவர் அன்புமணி பங்கேற்றார். அப்போது நிகழ்ச்சி ஒன்றில் தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் திமுக அரசு வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதில் ஃபெயில் மார்க் வாங்கியிருப்பதாக விமர்சித்தார். திமுகவுடைய வாக்குறுதியில 13 விழுக்காடு தான் திமுக நிறைவேற்றிருக்கிறார்கள். வெறும் 13. ஒரு எக்ஸாம்னா 35 தான் பாஸ் மார்க். திமுக வாங்கினது எவ்வளவு? 13 மார்க் தான் வாங்கியிருக்கு. ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு 4 மாசம் தான் பொறுத்துங்க. அப்ப நம்ம ஆட்சி தான். நீங்க எதிர்பார்க்கிற கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும். பின்னர் சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி திமுக உதவியுடன் தான் அன்புமணி எம்பி ஆனார் என்ற அமைச்சர் வேலுவின் கருத்துக்கு பதிலளித்தார். அதன்படி திமுக தனித்து போட்டியிட்டால் பாமக தனித்து போட்டியிட தயங்காது என்றார். திமுக தனியாக போட்டியிட்டால் பாமக தனியாக போட்டியிட தயங்காது. செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் தவேகா தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளில் ஈடுபட திட்டமிட்டுள்ளார். அதன்படி வரும் 13ஆம் தேதி முதல் தவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் சுற்றுப்பயணம் 10 வாரங்களாக திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் 3 கட்டங்களாக பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் திருச்சி அல்லது அதை சுற்றியுள்ள ஏதாவது ஒரு மாவட்டத்தில் இருந்து பயணத்தை தொடங்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கட்சியின் நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை 120ஆக பிரித்து நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் நாள் ஒன்றுக்கு 2 மாவட்டங்களுக்கு விஜய் செல்லும் வகையில் திட்டத்தை வடிவமைக்க ஆலோசனை நடப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக பாஜகவில் நயினார் நாகேந்திரனின் மகனுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவர் நட்டா அனுமதியுடன் புதிய நிர்வாகிகளை நியமித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதன்படி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு அமைப்பாளராக கோபிநாத் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆன்மீக மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளராக ஷெல்வியும், விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளராக நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நயினார் பாலாஜி ஏற்கனவே மாநில இளைஞரணி துணைத் தலைவர் பொறுப்பில் இருந்த நிலையில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசு தொடர்பு மற்றும் மத்திய நலத்திட்டங்கள் பிரிவு அமைப்பாளராக சூரிய நாராயணனும், பிரச்சார பிரிவு அமைப்பாளராக பாண்டியராஜும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ் இலக்கிய மற்றும் தமிழ் மேம்பாட்டு பிரிவு அமைப்பாளராக முன்னாள் எம்எல்ஏ அன்பழகன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு, வர்த்தக பிரிவு என 25 பிரிவுகளுக்கு நயினார் நாகேந்திரன் அமைப்பாளர்களை அறிவித்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஓணம் கொண்டாட்டம் களை கட்டியது. சேலம் அரியானூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து செண்டை மேளம் முழங்க நடனமாடி அசத்தினர். பானை உடைத்தல், கயிறு இழுக்கும் போட்டி உள்ளிட்டவையும் களை கட்டின. கோயம்புத்தூரில் தனியார் பள்ளியில் கேரள பாரம்பரிய உடை அணிந்து மடலைகள் ஓணம் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நடனமாடியும் பாடல்கள் பாடியும் மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கல்லூரி ஒன்றில் அத்தப்பூ கோல போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் களை கட்டின. மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்து ஓணம் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை தமிழகம் முழுவதும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் மதுபான பாட்டில்கள் வீசப்படுவதை தடுக்க ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் அதிகம் வைத்து விற்பனை செய்துவிட்டு காலி பாட்டில்களை திரும்ப தரும் பட்சத்தில் 10 ரூபாயை திரும்ப அளிப்பது என காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை அமல்படுத்த சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வு உத்தரவிட்டிருந்தது. இது சம்பந்தமான வழக்குகள் நீதிபதிகள் என் சதீஷ்குமார், டி பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தன.
அப்போது டாஸ்மாக் தரப்பில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் மாநிலத்தில் 15 மாவட்டங்களில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் 7 மாவட்டங்களில் பகுதி அளவுக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்த அரசு தரப்பு மாநிலம் முழுவதும் திட்டத்தை அமல்படுத்த அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தது. காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை அமல்படுத்த வழங்கிய அவகாசம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் தமிழகம் முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு விசாரணையை அக்டோபர் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் பணிகளுக்கு முதல் கட்டமாக 2124 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பூந்தமல்லி முதல் பரந்தூர் விமான நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தமிழக அரசு ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் முதல் கட்டமாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை 27.9 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைய உள்ள நிலையில் பூந்தமல்லி முதல் பரந்தூர் வரை 44 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் அமைக்க திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக 19 மெட்ரோ நிலையங்களை உள்ளடக்கி 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி முதற்கட்டமாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை நிலம் கையகப்படுத்துதல், மரங்களை வெட்டுதல், மீண்டும் நடுதல், சாலை உள்ளிட்ட பணிகளுக்காக 2126 கோடி நிதி வழங்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரை மெட்ரோ விரிவாக்க பணிக்காக தமிழக அரசு 1964 கோடி ஒதுக்கீடு செய்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு அடுத்த மாதம் முதல் மைக்ரோசிப் பொருத்துவது கட்டாயம் என மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக 2 லட்சம் மைக்ரோசிப்புகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த மைக்ரோசிப்புகளை பொருத்துவது எப்படி என தனியார் மற்றும் அரசு கால்நடை மருத்துவமனைகளுக்கு விரைவில் வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ப்பு நாய்களுக்கு தடுப்பூசி போட வரும்போது மைக்ரோசிப் பொருத்துமாறு அறிவுறுத்த திட்டமிட்டுள்ளது. அவ்வாறு பொருத்தாத நாயின் உரிமையாளர்களுக்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கவும் சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது. இவ்வாறு மைக்ரோசிப் பொருத்தப்படும் நாய்களை அதற்கான செயலி மூலம் கண்காணிக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. தற்போது வரை 11,000 தெருநாய்களை மைக்ரோசிப் பொருத்தி கண்காணித்து வருவதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதற்காக இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவானுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. 1xBet ஆன்லைன் சூதாட்ட செயலியை தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஷிகர் தவான் விளம்பரப்படுத்தியுள்ளார். இதற்காக நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஆன்லைன் சூதாட்ட செயலி மூலமாக சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் சட்டவிரோத ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய சினிமா பிரபலங்கள், கிரிக்கெட் வீரர்கள், சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அமலாக்கத்துறை தொடர்ந்து நோட்டீஸ் அனுப்பி விசாரித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் சுரேஷ் ரெய்னா, ஹர்பஜன் சிங், பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா ஆகியோர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு நேரில் ஆஜரான நிலையில் தற்போது ஷிகர் தவான் இணைந்துள்ளார். அண்மையில் ஆன்லைனில் பணம் வைத்து விளையாடப்படும் அனைத்து செயலிகளுக்கும் இந்தியாவில் தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஆன்லைன் சூதாட்ட செயலி பண மோசடி விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் சட்டவிரோதம் என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ட்ரம்ப் அரசு அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை ஆதரிக்கும் வகையில் இந்தியா அந்நாட்டிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக குற்றம் சாட்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை விதித்தார். அதேபோல் சீனா, பிரேசில், மெக்சிகோ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் வரி விதிப்பை அதிகப்படுத்தினார். இதை எதிர்த்து அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதை விசாரித்த நீதிபதி அவசரகால அதிகார சட்டங்களை கொண்டு ட்ரம்ப் வரி விதிப்பை அதிகரித்தது சட்டவிரோதம் என தெரிவித்தது. இந்நிலையில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து அமெரிக்க அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. அந்த மனுவில் அமெரிக்கா விதித்துள்ள வரி அதிகப்படியானது அல்ல என்றும் உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அரசு மேற்கொண்ட பொருளாதார நடவடிக்கை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை உச்சநீதிமன்றம் விரைந்து விசாரிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார்.